என்னதான் கோழி கறிக்கடைக்கு முன்னாடி வந்து பரதநாட்டியம் ஆடினாலும் குருமா தான். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாந்த சுரபி. நான் உங்கள் ஜோஷ்வா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குழம்பு நீங்கள் தோசைக்கும் சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் நம்ம வந்து ஒரு சட்டி எடுத்துக்கலாம். நான் அந்த இடத்துல ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி அடுத்து பட்டை கிராம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் வதக்கி வச்சுக்கோங்க. அதான் நான் இந்த இடத்துல பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குக்கர் வேணாம், நான் ஏதாச்சும் ஒரு சட்டியில் பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, தம் கட்டி பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலும் பண்ணலாம். இல்லை ஓகே, இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா. நான் வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்னென்னா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது, பிரியாணி போடுறப்போ நல்லா மணமாக இருக்கும். அதில் வந்து 2 இலையை வேறு போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ திரும்பி ஆன் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்குறது இஞ்சி பூண்டு பேஸ்ட். தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து நம்ம அரைச்சி கழுவி அதை அரைச்சி வச்சுக்கிறோம் மிக்சியில். நீங்கள் இதே மிக்சி இல்லாமல் வந்து அம்மிக்கல்ல அரைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து வாங்கியிருக்க சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழி வந்து மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கழுவி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதிலே வந்து தேவையான அளவு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ திரும்பி வந்து எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அந்த சூடாக இருக்க அந்த சவுண்டு வந்து கேட்குது நல்லா. இப்போ உடனே டக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, அந்த புதினா அந்த இதை போட்டுட்டு வதக்குறோம். அந்த சவுண்டு நல்லா கேட்குது பாருங்களேன். நல்லா வதங்கிற வரை அவங்க வெயிட் பண்ணுறோம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வந்து குழம்பு தானே ரெடி பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட பிறகு நல்லா வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எடுத்து அதில் அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாங்கு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும். அந்த பேஸ்ட் நல்லா வந்து வதங்கணும். அந்த பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மனம் வரும். வணங்க வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த ஸ்மெல்னால் வந்து நம்மளுக்கு குழம்போட டேஸ்ட்டே வந்து தூக்கி கொடுக்குறது. நம்ம அந்த ஸ்மெல்லை வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த தக்காளியை வந்து அப்படியே போட்டுடலாம். இல்லை வந்து அதை மிக்சியில் அரைச்சி அதையும் பேஸ்ட் ஆக்கி போடணும், உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், இப்போ லைட்டாக வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம அதை வந்து என்ன தேவையான அளவுக்கு உப்பு அந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ அது ஓரளவு நல்லா வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போ கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல நாட்டுக்கோழி, இந்த இடத்துல நீங்கள் சாதாரண கோழி எந்த கோழி பிராய்லர் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா காடை கௌதாரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ தான் அந்த தக்காளியை நான் அடுத்து கொட்டியிருக்கேன். ஏன்னா வந்து மொத்தமாக ஒரே தடவையில் கொட்டிடக்கூடாது. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இதை போட்டுருவோம். அதுக்கு அடுத்த பிறகு தான் நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு திரும்பி ஒரு தடவை வதக்கணும். அது வதங்கின பிறகு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த இதை போட்டு நல்லா வதக்கணும். அது வதக்கின பிறகு தான் நம்ம தக்காளியை போட்டு வதக்குறோம். இப்போ தக்காளி போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் லேயரோட அந்த ஸ்மெல் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த குழம்போட தரத்தை வந்து உயர்த்தி காட்டும். ஓகே, இப்போ வந்து நல்லா வேறு ஆங்கிள்லேருந்து பார்க்குறோம். இப்போ வந்து என்னென்னா இதான் நான் வாங்கி வச்சுருக்க நாட்டுக்கோழி கறி. தேவையான மசாலாலாம் போட்டு பெரட்டி நல்லா வந்து மஞ்சள்லாம் போட்டு நல்லா அலசி வச்சுருங்க. நல்லா அலசிட்டு சில்லி பவுடர் போட்டு லைட்டாக கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு வச்சுருக்கேன், கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணுன்றதுக்காண்டி. மற்றபடி நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிற குழம்பு பொடி கூட நாட்டுக்கோழி குழம்பு பொடி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பொடி வந்து ரேஷியோவில் எந்த ரேஷியோவில் போடணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கடையில் இருக்கிறத கூட நீங்கள் அந்த பொடியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கியாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு எப்படி தெரியுதுன்னா அந்த நல்லா அந்த வாடை நல்லா கம வாடையே நல்லா இருக்கே. அப்போ வந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கறியை எடுத்து அந்த இதில் அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுலேயே வந்து என்னென்னா ஆட் பண்ணுறதுலேயே வந்து ஒரு விதமான இது இருக்குது, ஒரு கலர் இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்ட பிறகு திரும்பி அடுத்ததை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படின்றப்ப வந்து அந்த மெத்தட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஈவனாக வந்து எல்லா சார்ந்தும் அந்த சரக்கு இருக்குல்ல, கீழே போட்டிருக்கோம் அந்த சரக்கு ஈவனாக வந்து அந்த கறி மேலே போடுறப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தூக்கலாக இருக்கும் குழம்பு.
நம்ம இந்த இடத்துல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலை. ஏன்னா வந்து அப்படியே ஒத்த கையில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இன்னொரு கையில் இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து பண்ண முடியலை என்னால். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ போட்ட பிறகு நல்லா கிண்டணும். நம்ம வந்து அந்த ரெண்டுமே வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து இது போட்டுவிட்டோம் அப்படின்ல, இந்த சாந்து நல்லா போட்டுவிட்டோம்ல, நல்லா வந்து அதை நல்லா கிண்டணும். நம்ம இது கொஞ்சம் சின்ன சட்டி இருக்கிறனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ஓரளவு நல்ல சட்டியாக இருந்தால் பார்த்துக்கலாம். இந்த நீங்கள் பார்க்குறீங்க, நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நல்லா வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து இந்த கறி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சமையல் அந்த இதில் வந்து கொஞ்சம் விறகு அடுப்பு சமையல் இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விறகு அடுப்பில் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து நான் வெளியே விறகு அடுப்பை பற்ற வச்சுட்டு அங்கே வந்துடும் நாங்கள் எல்லோரும். ஓகே, இப்போ வந்து விறகு அடுப்பில் வச்சு நான் சமைக்க போகிறேன். ஏன்னா இதுவரை வந்து நம்ம வந்து இங்கே எல்லாம் போட்டு கிண்டியாச்சு. கிண்டின பிறகு ஓரளவு தேவையான அளவு தண்ணி, அடுத்து உப்பு, இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க கிண்டணும். தேவையான அளவு உப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்து அந்த அடுப்பில் நீங்கள் விறகு அடுப்பு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக கேஸ் ஸ்டவ்லேயே நீங்கள் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடலாம். நான் அந்த இடத்துல வந்து விறகு அடுப்பில் வந்து சமைச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணுறேன். ஏன்டா நீ எங்கேயோ வச்சு ஆரம்பிச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்று அந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறப்போ வந்து கேஸில் பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுச்சு. அதனால் அதில் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நல்லா நம்ம எரிய விட்டுட்ருக்கோம் விறகு அடுப்பில் நல்லா. அது இந்த குக்கர் எதுக்கு பேசிக்காக செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, விறகு அடுப்பில் வச்சா வந்து கீழே வந்து அந்த கறி பிடிக்கும். அந்த கறி பிடிச்சாலும் ஓகே அப்படின்றதுக்காண்டி நான் இந்த குக்கரை செலக்ட் பண்ணியிருந்தேன். இன்னும் நல்ல குக்கர்ஸ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, இதிலே வச்சுருங்கன்னு சொல்கிறது. அந்த பாருங்கள் கால்லாம் விறகுது பாருங்கள். ஓகே, அந்த சாந்து வெளியே விட்டு இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் நல்லா தடவி விட்டு உள்ளே வச்சுருவோம். பாருங்கள் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ அடுத்து குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடுறோம். எங்கள் அம்மா தான் மூடுறது. அவங்க தான் என்னோடய குரு இதில் சமைக்கிறதுக்கு. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம வந்து நல்லா ஆரம்பித்தாச்சு, வச்சாச்சு நல்லா எரிய விடுறோம் அடுப்பை. நீங்கள் நல்லா அந்த மாதிரி விறகு அடுப்பில் நீங்கள் சமைக்கிறோட ருசியே வந்து வேறங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக கார்பன் தானே. அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இது வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வெளியே ஹோட்டலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி விறகு அடுப்பில் சமைக்கிற ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ருசி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். ஓகே, இப்போ நல்லா வந்து குக்கர் விசில் சத்தம்லாம் கேட்குது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 விசில்ஸ், அதாவது 3 இல்லைன்னா 4 அந்த விசில் வந்து வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா ரொம்பவும் நீங்கள் விசில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கறி வந்து அப்படியே கலண்டுரும். அப்படியே அந்த எலும்போடு ஒட்டிகிட்டு இருக்காங்க, கறி தனித்தனியாக உதிரியாக போயிடும், கலண்டுரும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 to 4 விசில்ஸ் வச்சுட்டு போதும். இப்போ அப்படியே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இங்கே ஒரு கவு போயிட்டுருக்கு. ஓ மை காட், கவு. அப்படியே நம்ம திரும்பி நம்ம சமையலுக்கு வருவோம். அடுப்பு இப்போ லைட்டாக தான் எரிய விட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து 3 விசில் கிட்ட வந்துருச்சு. ஓகே, ரொம்ப எம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு தோணுது. சாப்பிட்றதுக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இப்போ விசில் வரல, சரி என்ன இதை குச்சி வச்சு தூக்கி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளையாண்டுட்ருக்கேன். எல்லோரும் விளையாடுறதானே. வந்துருச்சு விசில் வந்துருச்சு. நான் சமைக்கிறத சாப்பிட போகிறேன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் உங்களுக்கு ரிவ்யூவும் கொடுக்குறேன். ஓகே, வந்தாச்சு. அந்த விசிலை இறக்கணும்னா இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு, ஏன்னா வந்து கீழே கறி பிடிக்கணுன்றதுக்காண்டி கீழே வந்து ஒரு மேட் வச்சுருக்கேன். பாருங்கள், இதாங்க கறி. பார்த்தீங்களா, நம்மளுக்கு கலரில் கரெக்டாக இருக்குது, கரெக்டான பதத்தில் வந்து இருக்குது. இப்போ வாடை செம்மையாக இருக்குங்க. ஓகே, இப்போ இலையில் பரிமாறியாச்சு. கூடவே வந்தோன்னா பிராய்லர் சிக்கன் அது வந்து கொஞ்சம் வாங்கி அதை 65 மாதிரி பொரிச்சாச்சு. ஏன்னா வேறு சைட் டிஷ் எதுவும் இல்லைல்ல, அதனால். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்க்குறதுக்கே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. இது வந்து நம்ம வந்து வீட்லேயே பண்ணனால நம்மளுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய். Until then, it's bye from Sandha, Shorubi.